தக்கூனில் கடனுதவி பெற்ற தொழில் முனைவோர்கள் மீண்டும் கடன் உதவிக்கு விண்ணப்பம் செய்ய முடியும் என தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் கூட்டுறவு துணை அமைச்சர் டாக்டர் ரமணன் ராமகிருஷ்ணன் இன்று அறிவித்தார். எனினும் கடனுதவி பெற்றிருப்பவர்கள் முறையாக பெற்ற கடனை செலுத்தி மீதம் 50 விழுக்காட்டிற்கும் குறைவாக கடன் நிலுவையில் இருப்பவர்கள் மீண்டும் கடனுக்கு விண்ணப்பிக்கலாம் என்றும் ரமணன் விளக்கமளித்தார். நிறைய என்ன கேள்வி கேட்டாங்கன்னா, நம்மளுக்கு ஏற்கனவே ஒரு லோன் இருக்குது. அந்த லோன் சில பேர் ஓகே 50,000 வெள்ளி எடுத்துருக்காங்க, இப்போ 10,000 வெள்ளி தான் இருக்கும். சில பேர் சொன்னால் 4 வருஷம் ஒரு லோன் எடுத்தேன், நான் எல்லாம் கட்டிட்டேன், இப்போ 1 வருஷம் தான் மிச்சம். ஆனால் நான் 2வது லோனுக்கு இப்போ போட பார்க்குறேன். ஏன்னா ஸ்பூமி கோஸ் பீக் நான் என்னோடய பிஸ்னஸ் இன்னும் பெருசாக ஆக்க பார்க்குறேன். ஆனால் அந்த லோன் எனக்கு கிடைக்கல. ஒன்று 2வது அந்த லோன் நம்ம லோன் போடுறதுக்கே நான் போடுறதுக்கே கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நம்ம ஏற்கனவே லோன் இருக்குது தக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி நான் அனௌன்ஸ் பண்ணியிருக்கேன், வச்சுக்கோ அவங்களுக்கு லோன் 2 வருஷம் கீழே 50% அவங்கள கட்டியிருக்காங்க. அவங்களோட பேமெண்ட் நல்லா இருக்குது. அவங்கள எல்லா ஷராட்டும் ரிக்வயர்மெண்ட் அவங்கள ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அவங்கள லோன் போடலாம், நம்மள லோன் அப்ரூவ் பண்ண போகிறோம். அவங்களுக்கு எவ்வளோ அந்த மந்த்லி பேமெண்ட் அவங்கள கட்ட முடியும், அதுக்கு அவங்கள லோன் எடுக்கலாம். தக்கூன் அப்ரூவ் பண்ணுவாங்க. தக்கூன் அவங்களுக்கு லோன் கொடுத்துருக்காங்க. அந்த லோன் வச்சுட்டு அவங்கள சம்பாதிச்சிருக்காங்க. அவங்கள ஒரு பிஸ்னஸ் இப்போ ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான பிஸ்னஸ் அவங்கள ரன் பண்ணுறாங்க. நிறைய பேர் அவங்கள பிஸ்னஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது, காசு இருக்குது, ஆனால் லோன் திருப்பி இன்னும் கட்டல. தயவு செஞ்சு அந்த லோன் திருப்பி கட்டுங்க. ஏன்னா அந்த லோன் எடுத்து அந்த மிச்சம் காசு நம்மளுக்கு தக்கூனுக்கு கட்சிச்சுன்னா நம்மள இன்னும் நிறைய பேருக்கு நம்மள ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க முடியும், நம்மள லோன் கொடுக்க முடியும். வணிகத்துறையில் அதிகமான இந்தியர்கள் ஈடுபடுவதற்கு மட்டுமின்றி அடுத்த நிலைக்கு உயர்த்துவதற்கும் தக்கூன், ஸ்பூமி கோஸ் பீக், அமானா இக்தியார் ஆகிய கடனுதவி திட்டங்கள் முக்கிய பங்கை வகிக்கிறது. கடந்த ஏப்ரல் 3ஆம் திகதி முதல் ஜூலை 28ஆம் திகதி வரை 135 தொழில் முனைவோருக்கு 5.56 மில்லியன் ரிங்கிட் கடனுதவி வழங்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் கடந்த 2008ஆம் ஆண்டு முதல் 2024ஆம் ஆண்டு ஜூன் மாதம் வரை 26,726 இந்திய தொழில் முனைவோருக்கு 46,28 லட்சம் ரிங்கிட் வழங்கப்பட்டுள்ளதை அமைச்சர் சுட்டிக்காட்டினார். இவ்வாறு பிரத்யேக வியாபார கடன் உதவிகளை வழங்கி வரும் நிலையில் இந்திய தொழில் முனைவோர்கள் எதிர்நோக்கும் சிக்கல்களை நேரடியாக கேட்டு கலந்துரையாடல் வகையில் இன்றைய வணக்க மடானி நிகழ்ச்சி நடைபெற்றதாக அவர் தெரிவித்தார். இன்னைக்கு இந்த வணக்கம் மடானி கொஞ்சம் வேறு. ஏன் கொஞ்சம் வேறுனா, நம்மள இந்த வணக்கம் மடானி ஃப்ளோர் ஓப்பன் பண்ணிட்டு நம்மளுக்கு என்ன வேணும்னா, மக்களோட பிரச்சனை லோன் போடுறதுக்கு தக்கூனில் என்ன கஷ்டம், என்ன நம்மளை ஈஸியாக ஆக்கணும், அவங்களுக்கு என்ன நல்லது எல்லாம் நம்மளை கேட்டிருக்கோம். நல்லதும் கெட்டது நம்மளை கேட்டிருக்கோம். எப்படி அவங்கள நம்மளை இன்னும் ஈஸியாக செய்யலாம், எப்படி உதவி கொடுக்க முடியும். இன்றைக்கி நம்ம அவங்களோட பேச்சு கேட்டுட்டு நம்மளை பதில் கொடுக்க ஒரு டிஸ்கஷன் மாதிரி, ஒரு டைலாக் மாதிரி நம்ம செஞ்சுருக்கோம். இந்நிலையில் இந்திய சமுதாய மக்களுக்கு உதவ வேண்டும் என்ற அடிப்படையில்தான் மடானி அரசாங்கத்தின் மூலமாக பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் உதவிகளை வழங்கி வருகிறார். இந்த வாய்ப்புகளை அனைவரும் முறையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சந்தோஷா சட்டமன்ற உறுப்பினர் குணராஜ் ஜார்ஜ் வலியுறுத்தினார். முக்கியமாக இந்த 3 தக்கூன் நேஷனல், அமானா இக்தியார், பேங்க் ராயர் ஹைபிரிட் ப்ரோக்ராம். அப்கோர்ஸ் பேங்க் ராயர் 1 மில்லியன் வரைக்கும் கொடுக்குறாங்க. தக்கூன் நேஷனல் $100,000 இருக்குது. முக்கியமாக இது எஸ்எம்இ சின்ன வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு அவங்க உதவி வேணும். கொலட்ரல் தேவையில்லை. பேங்க் ராயரில் ஜாமீன்லாம் கேட்கல பாருங்க. அப்போ ஏன்னா சொன்ன மாதிரி நீங்கள் உங்களுக்கு அந்த உதவி கொடுக்குறாங்க, அந்த உதவி வச்சு நீங்கள் உங்கள் பிஸ்னஸை நீங்கள் டெவலப் பண்ணுறீங்க பாருங்க. அதுக்கு தான் இந்த தொகை சின்ன தொகை, ஆனால் அந்த தொகையை பாய்ச்சி நீங்கள் பிஸ்னஸை உருவாக்கலாம். 2வது விஷயம், இந்த மாதிரி நிகழ்ச்சியில் நடந்து அவங்க இந்த மாதிரி அவங்க ஒரு 1-to-1 நீங்கள் உங்கள் கேள்விக்கு அவங்க பதில் கொடுக்கும் போது டேரக்டாக ஒரு விஷயம் தெரியுது. பல இன்ஃபர்மேஷன் போய் சேர்றது தப்பாத விஷயமா போயிட்டு. ஆனால் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி மூலிமா மக்களுக்கு தெரியும், நீங்கள் லோன் எடுத்தீங்க எவ்வளோ நேரத்தில் அப்ரூவல் கிடைக்கணும், என்ன பிரச்சனை கூட சொன்னால் கூட நம்ம
நம்ம அங்கே செக்கூன்ல அதிகாரிகளாக இருக்காங்க, அவங்க வந்து செய்ய கடமைப்பட்டிருக்காங்க. ரொம்ப முக்கியமாக இந்த பூமி கோஸ்பி செக்கூன் மூலியமா அமானா இக்தியாவோ செக்கூன் அப்படின்னு பேங்ராயன் ஹைபிரிட் ப்ரோக்ராம் வந்து பல ப்ரோக்ராம் மக்களுக்கு இந்திய சமுதாயத்துக்கு தமிழ் சமுதாயத்துக்கு வியாபாரம் செய்வதற்கு இந்த உதவி இருக்கு. போய் பாய்ச்சிங்க, மக்களையா கேட்போம். ஆனால் கரெக்டாக நம்ம பாய்ச்சிட்டு கட்டணும்னா ஒரு நல்ல சிஸ்டம், நல்ல ட்ராக் ரெக்கார்ட் இருந்துச்சுன்னா ஒன்று கூட கேட்கலாம். அதுதான். இன்று கோலலம்பூர் பிரிமேரா தங்கும் விடுதியில் நடைபெற்ற வணக்க மடானி நிகழ்ச்சியில் கோலலம்பூர், ஸ்லாங்கூர், பேராக், பஹாங், நகர் சம்பிலான் ஆகிய மாநிலங்களைச் சேர்ந்த 500 தக்குன் கடனுதவி பெற்றவர்கள் இந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். 10 மாத குழந்தையை பாலியல் ரீதியாக துன்புறுத்தியதன் பேரில் குழந்தை பராமரிப்பாளரின் மகன் இன்று கோலலம்பூர் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டான். ஜூலை 31ஆம் தேதி டாங்வாங்கி ஜலன் அம்சா கம்புங் பாருவில் உள்ள வீட்டில் வைத்து அந்த குற்றத்தை புரிந்ததாக 20 வயது அவ்விளைஞன் மீது குற்றம் சாட்டப்பட்டது. எனினும் 2017 சிறார் பாலியல் வன்கொடுமை சட்டத்தின் கீழ் தம் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டை அவன் மறுத்திருக்கிறான். குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அதிகபட்சம் 20 ஆண்டுகள் சிறையும் பிறம்படியும் விதிக்க அச்சட்டம் வகை செய்கிறது. 6000 ரிங்கிட் அபராதம் மற்றும் சில கூடுதல் நிபந்தனைகளுடன் நீதிபதி அவ்விளைஞனை ஜாமீனில் விடுவித்தார். செப்டம்பர் 24ஆம் தேதி வழக்கு செவிமடுப்புக்கு வருகிறது. பாரிஸ் ஒலிம்பிக்கில் அதிரடி படைத்து வரும் தேசிய விளையாட்டாளர்களுக்கு இன்ப அதிர்ச்சி காத்திருப்பதை ஏர் ஏசியா தலைமை செயலதிகாரி தான்ஷி டோனி பெர்னாண்டஸ் கோடி காட்டியுள்ளார். பூப்பந்து போட்டியின் ஆடவர் இரட்டை பிரிவில் கடுமையாக போராடி வெண்கல பதக்கம் வென்ற ஆரன் சியா சோவோய் இக்கை டோனி முன்னதாக தமது சமூக ஊடகத்தில் பாராட்டியிருந்தார். தேசிய வீரர்களின் மனோதிடம் மெய்சிலிர்க்க வைக்கிறது என அவர் குறிப்பிட்டிருந்த நிலையில், இதிலும் வேகமாகவும் விவேகமாகவும் இருக்கும் நம் வலைத்தளவாசிகள் இதுதான் சமயம் என டோனியிடம் கோரிக்கையை முன்வைத்துள்ளனர். பதக்கம் வென்றவர்களுக்கு ஏர் ஏசியாவும் ஏதாவது சன்மானம் வழங்கலாமே என ஒரு வலைத்தளவாசி பரிந்துரைக்க பலரும் அதில் சேர்ந்து கொண்டனர். இலவச விமான டிக்கெட்டுகள் கொடுக்கலாமே என சிலரும், இலவச சுற்றுலா வழங்கலாம் என சிலரும் கூறியிருந்தனர். அதிலும் ஒருவர் பதக்கம் வென்ற ஆரன் சியா சோ ஒயிக் மட்டுமின்றி கடும் போராட்டத்திற்கு பின்னர் வெண்கல பதக்கத்தை நழுவவிட்ட மகளிர் இரட்டையர் வீராங்கனைகளான பலித்தான் எம் தீனாவுக்கும் இலவச டிக்கெட்டுகளை வழங்கலாமே என கூறியிருந்தார். இந்நிலையில் டோனி கொஞ்சமும் தாமதிக்காமல் திஸ் கேன் என நச்சென பதிலளித்திருந்தார். அவரின் பதிலை பார்த்த மகிழ்ச்சியில் திளைத்து போன வலைத்தளவாசிகள் டோனியின் அதிகாரப்பூர்வ அறிவிப்புக்காக காத்திருக்கின்றனர். அமெரிக்காவை தளமாக கொண்ட மாபெரும் தரவு மைய வழங்குனர் நிறுவனமான வென்டேஜ் டேட்டா சென்டர்ஸ் ஆசியா பசிபிக் வட்டாரத்திலேயே மிகப்பெரிய தரவு மையத்தை சைபஜயாவில் அமைக்கவிருக்கின்றது. சைபஜயாவில் 14.16 ஹெக்டேர் நிலப்பரப்பில் 256 மெகாவாட் சக்தியில் அந்த KUL2 கேம்பஸ் வளாகம் செயல்படவிருக்கின்றது. முதல் வளாகத்தை விட 8 மடங்கு பெரியதாக அமையவிருக்கும் அம்மையம் கிளவுட் மற்றும் AI அதிநவீன தொழில்நுட்ப அமுலாக்கத்தை மேற்கொள்ளும் ஆற்றலுடன் திகழவிருக்கின்றது. வென்டேஜ் நிறுவனத்தின் இந்த KUL2 வளாகமானது மலேசியாவில் இலக்கவியல் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதோடு மட்டுமல்லாது மலேசிய தொழில் முனைவர்களுக்கு வாய்ப்புகளையும் ஏராளமான வேலை வாய்ப்புகளையும் உருவாக்கும் என இலக்கவியல் அமைச்சர் கோபிந்த் சிங் டியோ கூறியிருக்கின்றார். நிதித்துறை, சுகாதாரம், அறிவியல் உள்ளிட்ட துறைகளில் AI தொழில்நுட்ப ஆற்றலுக்கு பெருகி வரும் தேவைகளை கருத்தில் கொண்டு அதிக சுமையிலான பணிகளை மேற்கொள்வதற்கு இந்த தரவு மைய வழங்குனர் நிறுவனம் கணினி சக்தி, தரவு சேமிப்பு போன்றவற்றை தயார் செய்கிறது. தரவு மைய முதலீடுகளுக்கு இரு முக்கிய சவாலாக இருப்பது எரிசக்தியும் தண்ணீரும் தான். இதுபோன்ற தரவு மைய நிர்மாணிப்பு விரைந்து மேற்கொள்ளப்பட அவை போதுமான அளவில் இருப்பதை அரசாங்கம் உறுதி செய்ய வேண்டியிருப்பதாக கோவிந்த் சிங் கூறியுள்ளார். சைபஜயாவில் இன்று காலை KUL2 அடிக்கல் நாட்டு விழாவில் பங்கேற்று பேசிய போது கோவிந்த் சிங் இவ்வாறு கூறினார்.
ஜொஹூர் பாரு ஜலன் கோத்தா திங்கி புத்ரி வங்சா சாலையில் நிசான் நவாரா மற்றும் புரோடுவா மைவி வாகனங்கள் மோதி விபத்தில் சிராலன் சுப்பிரமணியம் என்பவர் உயிரிழந்தார். நிசான் நவாரா வாகனம் மைவி வாகனத்தை மோதியதில் அவ்வாகனத்தின் ஓட்டுநரான சிராலன் உட்பகுதியில் சிக்கிக் கொண்டார். நள்ளிரவு 1:22 மணிக்கு கிடைத்த தகவலை தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்பு மற்றும் மீட்புத் துறையினர் சிறப்பு உபகரணங்களை பயன்படுத்தி மாட்டிக்கொண்டவரை அகற்ற முயன்றனர். துரதிருஷ்டவசமாக நிசான் நவாரா வாகனத்தை ஓட்டிய 50 வயதான சீராளன் சம்பவ இடத்திலேயே அகால மரணமடைந்தார் என ஜொஹூர் தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறையின் செயல்பாட்டு மையம் தெரிவித்தது. இதனிடையே சம்பவத்தில் விபத்துக்குள்ளான மைவி வாகன ஓட்டுநருக்கு காயம் எதுவும் ஏற்படவில்லை. மேலதிக நடவடிக்கைக்காக அவரின் உடல் காவல்துறையிடம் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் விபத்துக்கான காரணம் இன்னும் கண்டறியப்படவில்லை. பிரிட்டனின் பிளைமவுத் நகரில் 2 ஆர்ப்பாட்ட கும்பல்கள் மோதிக்கொண்டதில் போலீஸ்காரர்கள் சிலர் காயமடைந்திருக்கின்றனர். ஆர்ப்பாட்டக்காரர்கள் கற்களை வீசியதோடு வான வெடிகளையும் வெடித்ததில் ஒரு போலீஸ் வேனும் கடுமையாக சேதமடைந்தது. புலம்பெயர்ந்தோரை எதிர்க்கும் ஆர்ப்பாட்ட கும்பல் அதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இனவாதத்தை எதிர்த்து நிற்போம், ஸ்டாண்ட் அப் டு ரேசிசம் என்ற பெயரில் கூடிய கும்பலுடன் நேருக்கு நேர் மோதிய போதே நிலவரம் கலவரமானது. ஜூலை 29ஆம் தேதியன்று சவுத்போர்ட் நகரில் நடைபெற்ற டெய்லர் ஸ்வீப் யோகா மற்றும் நடன பயிலரங்கில் கலந்து கொண்ட 3 சிறுமிகள் கத்தியால் குத்தி கொல்லப்பட்டனர். இதனால் கலவரம் வெடித்து தீவிர வலச்சாரி கும்பல்கள் இங்கிலாந்து முழுவதும் சாலை ஆர்ப்பாட்டங்களில் இறங்கியுள்ளன. 2 ஆர்ப்பாட்டக்காரர் கும்பல்களும் மோதிக்கொள்ளாதிருக்க நடுவில் தடுப்பு அமைத்து செயல்படும் போலீஸ்காரர்களுடன் வலச்சாரி கும்பல் தொடர்ந்து மோதி வருகிறது. கடைகளை சூறையாடியும் கட்டிடங்களை சேதப்படுத்தியும் எரிகணையை வீசியும் அவர்கள் எதிர்ப்பை காட்டி வருகின்றனர். இதுவரை 100கணக்கானோர் கைதாகியுள்ளனர்.